வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேஸை பற்றி பார்க்கலாம். ஒரு ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் இருக்குது. ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது என்ன? அந்த நியூக்ளியஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற அந்த ஃபினாமினாவை அண்டர்கான் பண்ணி அது ரேடியேஷனை எமிட் பண்ணுறதுனால இதை நம்ம ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எமிட் பண்ணக்கூடிய ரேடியேஷன்னு பார்த்திங்கன்னா அது ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரேடியேஷன் அப்படிங்கிறது ஏதாச்சும் இந்த 3 ரேஸில் ஒரு ரேஸாக தான் இருக்கும். அதாவது அந்த ஆல்ஃபா ரேஸாக இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் பீட்டா ரேஸாக இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் காமா ரேஸாக இருக்கலாம். ஸோ இந்த 3 ரேஸில் ஏதாச்சும் ஒரு ரேஸ் தான் எமிட் ஆகும். இப்போ நம்ம இந்த ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ் அண்ட் காமா ரேஸ் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ் அண்ட் காமா ரேஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள சர்டன் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். என்னதான் சிமிலாரிட்டிஸ் அப்படிங்கிறது இருந்தாலுமே டிஸ்சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அந்த டிஸ்சிமிலாரிட்டிஸை தான் நம்ம ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி வச்சும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வாட் ஆர் தே, அதாவது ஆல்ஃபா ரேஸ்னால் என்ன, பீட்டா ரேஸ்னால் என்ன, காமா ரேஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஆல்ஃபா ரேஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ ஹீலியம் நியூக்ளியஸ். இந்த பீட்டா ரேஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ எலக்ட்ரான். அண்ட் இந்த காமா ரேஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இப்போது இங்கே ஆல்ஃபா ரேஸ் அப்படிங்கிறது ஹீலியம் நியூக்ளியஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஹீலியம் இதை நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுவோம்? He அப்படின்னு போடுவோம். இந்த ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2 அண்ட் மாஸ் நம்பர் 4. அட்டாமிக் நம்பர் 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அட்டாமிக் நம்பரை நம்ம Z அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் and this number of electron is equal to the number of proton. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஆட்டமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இருக்கிறதா அர்த்தம். அண்ட் மாஸ் நம்பர் அப்படின்னு 4ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாஸ் நம்பர் அப்படிங்கிறது என்ன? This mass number is represented by the symbol A and this mass number is the number of proton plus the number of neutron. அதாவது ஒரு ஆட்டம்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் எவ்வளோ ப்ரோட்டான் இருக்குது, எவ்வளோ நியூட்ரான் இருக்குது, இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மாஸ் நம்பர் அப்படிங்கிறது கிடச்சிரும். சரியா? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹீலியம் நியூக்ளியஸில் 2 ப்ரோட்டான் அண்ட் 2 நியூட்ரான் இருக்குது. ஸோ ப்ரோட்டான் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பரில் வந்துடுதா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ட்டு. ஸோ 2 ப்ரோட்டான், அதனால நம்ம இங்கே கீழே 2 போடுறோம். மேலே மாஸ் நம்பரில் ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரானோடைய நம்பர்ஸ். அப்போ இங்கே 2 ப்ரோட்டான் 2 நியூட்ரானும் வந்துருச்சு. ஸோ 2 + 2 4, அதனால தான் நம்ம 2He4 அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? அடுத்து பீட்டா ரேஸ். பீட்டா ரேஸ் அப்படிங்கிறது என்ன? எலக்ட்ரான். எலக்ட்ரான்னா நம்ம E அப்படின்னு போடுவோம். ஸோ இதுக்கு சார்ஜ் பார்த்தோன்னா -1 அண்ட் மேலே 0 அப்படின்னு போடுறோம். அண்ட் இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது எல்லா ஆட்டம்ஸ்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான எலிமெண்டரி பார்ட்டிக்கல். சரியா? அடுத்து காமா ரேஸ். காமா ரேஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இதில் ஃபோட்டான் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது சார்ஜ், அதாவது ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ் அண்ட் காமா ரேஸ் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன சார்ஜ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆல்ஃபா ரேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல எங்கேயுமே நம்ம நெகட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் போடலை. ஸோ திஸ் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இந்த ஆல்ஃபா ரேஸ் அப்படிங்கிறது. இப்போ இதுக்கு சார்ஜ் அப்படின்னு பார்த்தோன்னா +2E. இந்த +2 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? புரோட்டானுக்கு சார்ஜ் பாசிட்டிவ் அண்ட் E அப்படிங்கிறது எலக்ட்ரான். இப்போ எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஸோ +2E. அடுத்து பீட்டா ரேஸ், இதோடைய சார்ஜ் பார்த்தோன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். ஏன்னா எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் இதுக்கு இங்கே மைனஸ் அப்படிங்கிற சைனும் போட்டிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன போடுறோன்னா -E, இங்கே +2Eன்னு போட்டோம் அண்ட் இங்கே -E அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் அடுத்து காமா ரேஸோடைய சார்ஜ். இதோடைய சார்ஜ் 0, ஏன்னா இது ஒரு நியூட்ரல் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அயனைசிங் பவர். இந்த ஆல்ஃபா ரேஸுக்கு அயனைசிங் பவர் அப்படிங்கிறது பீட்டா ரேஸை விட 100 டைம்ஸ் கிரேட்டராக இருக்குது. அண்ட் காமா ரேஸை விட 10,000 டைம்ஸ் கிரேட்டராக இருக்குது. ஸோ இதுக்கு தான் இருக்கிறதுலையே அதிகமான அயனைசிங் பவர் இருக்குது. அடுத்து பீட்டா ரேஸை பார்த்திங்கன்னா இந்த ஆல்ஃபா ரேஸை கம்பேர் பண்ணும் போது இந்த பீட்டா ரேஸ்க்கு கம்மியான அயனைசிங் பவர் தான் இருக்குது. அண்ட் காமா ரேஸை பார்க்கும்போது இதுக்கு ரொம்ப ரொம்ப லெஸ்ஸான அயனைசேஷன் பவர் இதுக்கு கம்பேர்ட் டு தீஸ் 2.
நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராப்பர்ட்டி பெனிட்ரேட்டிங் பவர். பெனிட்ரேட்டிங் பவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காமா ரேஸ்க்கு அயனைசிங் பவர் அதிகமாக இருந்தாலும் பெனிட்ரேட்டிங் பவர் அப்படிங்கிறது இப்படி ஆப்போசிட்டாக ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது. ஏன்னா ஒரு திக் பேப்பர் மூலயமாவே வந்து அது ஸ்டாப் ஆயிடுது, அதுக்குள்ளேயே வந்து இதால் பெனிட்ரேட் பண்ணவே முடியலை. அண்ட் இந்த பீட்டா ரேஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஆல்ஃபா ரேஸை விட இதுக்கு பீட்டா ரேஸுக்கு இந்த பெனிட்ரேட்டிங் பவர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, கிரேட்டராக வந்து இருக்குது. இதனால ஒரு தின்னான மெட்டல் ஃபாயிலுக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணி போக முடியுது. அண்ட் காமா ரேஸ்ன்னு பார்க்கும்போது இதுக்கு பெனிட்ரேட்டிங் பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே அதிகமாக வந்து இருக்குது. அயனைசிங் பவர் இருக்கிறதுல இதுக்கு தான் கம்மியாக இருந்துச்சு. அண்ட் பெனிட்ரேட்டிங் பவர் இருக்கிறதுல இதுக்கு தான் வந்து அதிகமாக வந்து இருக்குது, கிரேட்டர் தேன் த பீட்டா ரேஸ். அண்ட் இதனால ஒரு திக்கான மெட்டல் பிளாக்குக்குள்ளேயும் வந்து பெனிட்ரேட் பண்ணி போக முடியுது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த ஆல்ஃபா ரேஸ் அப்படிங்கிறது போத் த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேயும் வந்து டிஃப்ளெக்ஷனை வந்து ஷோ பண்ணும். அண்ட் திஸ் இஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். அண்ட் இந்த பீட்டா ரேஸ் அப்படிங்கிறது ரெண்டு ஃபீல்ட்லேயுமே வந்து டிஃப்ளெக்ஷனை ஷோ பண்ணாலுமே பட் இந்த ஆல்ஃபா ரேஸுக்கு இந்த பீட்டா ரேஸோடைய டைரக்ஷன் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஆப்போசிட்டாக இருக்கும். காரணம் என்ன? இதோடைய சார்ஜ் அப்படிங்கிறது நெகட்டிவாக இருக்கிறதுனால இது வந்து டைரக்ஷன் ஆஃப் டிஃப்ளெக்ஷனுங்கிறது ஆப்போசிட்டாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். அடுத்ததாக காமா ரேஸ். காமா ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஃபீல்டுமே வந்து எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனையும் ஷோ பண்ணாது. ஏன்னா அங்கே சார்ஜ் அப்படிங்கிறது ஜீரோவாக இருக்கிறதுனால, விச் இஸ் நியூட்ரல் பார்ட்டிக்கிள். அண்ட் அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்பீடு. இந்த ஆல்ஃபா ரேஸோடைய ஸ்பீட் அப்படிங்கிறது 1/10 1/20 டைம்ஸாக இருக்குது தேன் த ஸ்பீட் ஆஃப் லைட். இது ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்பீட் தான். அடுத்து பீட்டா ரேஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பீட் கேன் கோ அப் டு 9/10 டைம்ஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட். அதாவது ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. 9/10 அப்படிங்கிறது ஓரளவுக்கு அந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கிட்ட வந்துருச்சு இதோடைய ஸ்பீடு அப்படிங்கிறது. காமா ரேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன ஸ்பீடில் இருக்கோ அந்த லைட்டோடைய ஸ்பீட், அந்த ஸ்பீடுக்கு இது வந்து ட்ராவல் பண்ணுது இந்த காமா ரேஸ் அப்படிங்கிறது. ஓகே, அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோவில் ஆல்ஃபா ரேஸ்னால் என்ன, பீட்டா ரேஸ்னால் என்ன, காமா ரேஸ்னால் என்ன, இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி 6 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, thumbs up, ஷேர் among your friends circle. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ண நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போடக்கூடிய அதர் டாபிக் வீடியோஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் அப்படிங்கிறது டேரெக்டாக ரிட்டன் ஃபார்ம்லேயோ ஆர் அதர்வைஸ் த்ரூ ஷார்ட் ஃபார்ம் ஆர் அதர்வைஸ் லாங் வீடியோ மேக் பண்ணியும் வந்து அந்த லிங்கை சென்ட் பண்ணி விட்டுருவேன் உங்களுக்கு. இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிட்டு வரேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கிளாஸ் 6 to கிளாஸ் 9 வீடியோஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நான் சேனல் பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லேப் பற்றி பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.